அமெரிக்காவின் 47வது அதிபராக 2வது முறை ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்டால் அவருடைய பதவி பிரமாண நிகழ்வு நேற்று நடந்தது. அதோடு சேர்ந்து அவருடைய ஸ்பீச் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்பீச் தான் உலகம் முழுக்க ஒரு பேசும் பொருளாக மாதிரி இருக்குது. குறிப்பாக அமெரிக்கர்கள் அத்தனை பேரும் அந்த ட்ரம்ப்புடைய அந்த ஸ்பீச்சை வரவேற்றிருக்கார்கள். ஒரு என்ன சொல்கிறது, பெருத்த அனுபவசாலி, ஒரு தெளிந்த ஒரு நீரோடி மாதிரியான ஒரு ஸ்பீச்சு. அதை தாண்டி முக்கியமாக எங்களுக்கான சொல்ல முடியாத பிரச்சனைகள் கடந்த ஆட்சி காலத்தில் ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் இருந்த அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாக அவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்பீச்சு. இதெல்லாம் மீறி இப்போ உலக நாடுகளுக்கே அங்கங்கங்க சில நாடுகளுக்கெல்லாம் அப்படி மறைமுகமாகவும் நேரடியாகவும் ட்ரம்ப்போடைய அந்த செக் வைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கூட சேர்ந்தது. உலகத்திலேயே கிரிமினல்கள் இல்லாத ஒரு நாடாக அமெரிக்காவை நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். கிரிமினல் இல்லாத நாடாக. ஏன்னா உலக போலீஸ், உலக பஞ்சாயத்து தலைவர்கள், உலக எது வேணாலும் சொல்லிக்கலாம், நாட்டாமை அப்படின்னு அமெரிக்கா வேணாலும் சொல்லுவோம். அமெரிக்க அதிபர்கள் அதான் சொல்லுவாங்க, வந்து இந்த வேர்ல்டுக்கே பஞ்சாயத்து நடத்துங்க அவங்க தாங்க அப்படின்னு. இங்கே காலகாலமாக வளைகுடா நாடுகளில் கூட அவங்க சொல்கிறது என்னென்னா, எப்போ வெறும் காகிதத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் டாலர் அப்படின்னு சொல்லி பொருளாதார போட்டி போடுறீங்க, எங்ககிட்ட தங்கம் இருக்குது, ரெண்டுத்துக்கும் ஜோடி போட்டுக்கலாமா வரையான்னு வடிவர் சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, அமெரிக்கா வந்து வல்லரசு தான். ட்ரம்ப்போட அந்த பேச்சு ஒரு பேசும் பொருளாக மாதிரி இருக்குது. குறிப்பாக வந்து இது கிரிமினல் இல்லாத நாடாக நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த கிரிமினல் இல்லாத நாடாக நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்றது வந்து பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா சர்வசாதாரணமாக அங்கே துப்பாக்கிகள் புழக்கத்தில் இருக்கும் என்பது உங்களுக்குலாம் தெரியும். இந்த பள்ளிக்கூடத்துக்கே பையில் வந்து துப்பாக்கியில் பையில் போட்டுக்கிட்டு வருவாங்க. ரொம்ப அட்ராசிட்டி அதிகமாக உள்ள நாடு. ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நாகரிகம், எந்த அளவுக்கு வளர்ச்சி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த கிரிமினல்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் ரொம்ப நாளாக கண்ணுக்கு உறுத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, அது மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. குறிப்பாக தென் அமெரிக்கா நாட்டிலிருந்து, மெக்சிகோவில் இருந்து நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர்னு அந்த பார்டரை தாண்டி பிழைப்பதற்காக அகதிகளாக எந்தவித ஆவணமும் இன்றி உள்ள நுழைஞ்சிடுறாங்க. இவங்களால் தாங்க பிரச்சனையே அப்படின்னு. அதுவும் கடந்த ஆட்சியில், ஜோ பைடன் ஆட்சியில் அமெரிக்காவை சுற்றி அவ்வளோ பிச்சைக்காரங்க, எக்கச்சக்கமான பிச்சைக்காரர்கள். இந்த பிச்சைக்காரர்கள் காரணமும் இவங்க தான். யார் அகதிகளாக ஆவணங்கள் இல்லாமல், விசா இல்லாமல் உள்ளே வந்தாங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் அங்கங்கே மூலையில் தங்கிட்டாங்க. இவங்களால ஜல்லடை போட்டு எடுக்கவே முடியல. அதுக்கு ஒரே தீர்வு, கடந்த ஆட்சி காலத்தில் ட்ரம்ப் இருந்தபோது என்ன பண்ணார், அந்த மெக்சிகோவினுடைய அந்த பகுதி இருக்குல்ல, தென் அமெரிக்காவுடைய பகுதியில் வந்து ஒரு பெரிய சுவர் எழுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் கைத்தட்டி சிரிச்சாங்க. என்னையா இருந்தாலும் வந்து தெனாலிராம் மாதிரி ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காப்புல. சுவர் கூட அவர் எழுப்பினார். அதெல்லாம் பயங்கர தண்ட செலவு. அமெரிக்காவில் வந்து பெரும்பான்மையான ஒரு தொகையை வந்து இந்த சுவர் எழுப்புறதுக்காக இவங்க இது பண்ணுறாங்க. இந்த சுவரெல்லாம் ஏறியெல்லாம் குதிக்க முடியாதா அப்படின்போது ட்ரம்ப் சொன்ன விஷயம் என்னன்னா, பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சீனாவிலே சீன பெருஞ்சுவர் கட்டிட்டான், இந்த சுவர் மட்டும்தான் இதுக்கு தீர்வு, வேறு வழியே கிடையாதுன்னு போது அதை பாதியிலே நிறுத்தப்பட்டது, ஆட்சி மாற்றம் செய்யப்பட்டது, அப்படியே அந்த பணியில் விட்டாங்க. இப்போ முதல் வேலையாக அந்த மெக்சிகோ எல்லை பகுதியில் இருக்கிற, அந்த அமெரிக்க மெக்சிகோ எல்லை பகுதியில் இருக்கிற அங்கு ஆயிரக்கணக்கான இராணுவ துருப்புகளை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. மறுபடியும் அந்த சுவர் எழுப்பும் பணி தொடங்கியாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அமெரிக்கர்கள் கைத்தட்டி வரவேற்றிருக்கார்கள். ஏன்னா அங்கேயே மக்கள் தொகை தாங்க முடியல, போதிய வருமானம் இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை. இதில் வேறு நீங்கள் வேறு உள்ளே வந்து புதுட்டா என்னையா பண்ணுறது, பிச்சைக்கார நாடாக தானே மாறும் அது அப்படின்ற ஒரு விஷயம். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில் குறிப்பாக அமெரிக்கர்கள், மற்ற உலக நாடுகள் நிறைய பேர், நீங்கள் இதில் வலதுசாரி இடதுசாரி, ட்ரம்ப் வலதுசாரியாக கூட இருந்து போகட்டும், வந்து அவர் சொல்கிறது என்னென்னா, ரெண்டு இனம் தாங்க பாலினம், ஒன்று ஆண் இன்னொன்று பெண், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்போ வேறு எந்த பாலினமும் சில பொறுப்புகளில், பல பொறுப்புகளில் அவங்களாம் வந்து உள்ளே வர முடியாதுன்னு ஒரு கடுமையான சட்டத்தை போட்டாச்சு. அது காரணம் என்னென்னா, கடந்த ஆட்சி காலத்தில் பள்ளி மாணவர்கள் அல்லது கல்லூரி மாணவர்களை பெற்றோர்கள் பள்ளிக்கோ ஒரு 16 வயசுக்கு மேலே அமுச்சு வச்சா, மாணவனோ மாணவியோ அமுச்சு வச்சா, திரும்ப வர வரைக்கும் வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருப்போம். நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லை, வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருப்போம். அதுமாதிரி அவங்க வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னென்னா, அங்கே வேறு ஒன்றும் கிடையாது. வந்து ஒரு துப்பாக்கி கலாச்சாரம், செக்ஸுவல் சம்மந்தமான ஒரு விஷயம், அதெல்லாம் கிடையாது. திரும்ப போன ஒரு மகளாகவோ அல்லது மகனாகவோ உருமாறி பாலினம் மாறி வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் நடந்திருக்குது. சர்வ சாதாரணமாக ஆண் பெண் இந்த பாலினத்தை மாற்றியிருக்காங்க. இந்த குரூப்பு தான் எல்ஜிபிடியோ, அது என்ன இந்த வானவில் அது இது பண்ணிக்கிறாங்கல்ல, அதுதான். இங்கே கூட அதை வந்து இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் கூட எப்படி அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியல. வந்து இதை தான் ஒட்ட வாழை நறுக்கியிருக்காப்புல ட்ரம்ப்பு. ரெண்டே இனந்தாங்க பாலினம், ஆண் பெண். அதுக்கு அவர் சொல்கிற காரணம் வந்து உலக நாடுகள் பெரும்பான்மை ஆட்கள் வரவேற்றிருக்காங்க. இயற்கைக்கு மாறாக, இயற்கைக்கு முரணாக, அதாவது வந்து இந்த
கால சூழ்நிலைக்கு மொத்தமாக இந்த பிரபஞ்சத்துக்கு எதிராகவே வந்து நீங்கள் ஒரு ஆண் ஆணோடவும் பெண் பெண்ணோடவும் எப்படி நீங்கள் வந்து ஒரு உறவுன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கலாம். இந்த ஏன் இதை உண்டாக்குனாங்க அப்படின்னா, இதன் மூலம் நோய்களை பரப்பி அந்த நோய்களுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சி ஒரு பெரிய மருந்து மாஃபியா கும்பல் இயங்கி இருக்கிறது. அதுக்கெல்லாம் நான் வந்து ஒரு முடிவு கட்டியாச்சுன்னு எப்போ அந்த வேக்சின் இந்த கொரோனா இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்குமோன்னு நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. மேபி ட்ரம்ப்புக்கு அது தெரிஞ்சிருக்காங்க. அதை நேரடியாகவே சொல்லலை, வச்சு வாங்கன்னு வாங்கியாச்சு. வந்து இன்னொன்று குறிப்பான ஒரு விஷயம், இந்த மருந்து இந்த மாதிரியான விஷயம் வரும்பொழுது அதான் சொல்லியிருக்காரு. வந்து பொதுவாக ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சா அமெரிக்காவில் அதை டெஸ்ட் பண்ணுறது எலியை தாண்டி மனிதர்கள் யாருக்கு தெரியுங்களா? தானாக முன் வந்தில்லை, இவங்களே கூப்பிட்டு வந்து டெஸ்ட் பண்ணுறது யாருன்னா இராணுவத்தில் பணிபுரியவர்களும் பொதுத்துறையில் பணிபுரியவர்களையும் வந்து கொண்டு வந்து அந்த ஊசியை போட்டு அவங்கள வந்து சோதனைக்கு உள்ளாக்குவார்கள். அது மாதிரி யாரையும் வந்து இனிமேல் வந்து சோதனைலாம் ஊசிலாம் போடவே கூடாது, வந்து இதெல்லாம் ஒழிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு சொன்னதற்கு வந்து பெரிய கிளாப்ஸு. என்னையா அந்த மனுஷன் இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு. ஏன்னா இந்த விஷயம், இந்த பாலின விஷயம் அமெரிக்காவை போட்டு உழுக்குன்னு உழுக்கிட்டு இருந்தது. அந்த உழுக்களுடைய வெளிப்பாடு தான் இது. இதெல்லாம் மீறி இந்த அமெரிக்காவை வேறு விதமாக மாற்றுவதற்கு, பணக்கார நாடாக மாற்றுவதற்கு, பொருளாதார ரீதியாக முன் வருவதற்கு பல காரியங்கள் நான் பண்ணியிருக்கேன். அதில் முக்கியமான குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட அவ்வளோ எண்ணெய் கிணறு இருக்குது. அமெரிக்காவில் எண்ணெய் வளம் மிக்க நாடு. வந்து அந்த எண்ணெய் கிணறு பூரா மூடி வச்சுவிட்டு நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கில் ஓட்டுறது, சோலாரில் ஓட்டுறது, சோலாரில் இயங்குறது, எலக்ட்ரிக்கில் இயங்குறது, அப்புறம் வளைகுடா நாடுகள்லேருந்து நீங்கள் வந்து எண்ணெய் வாங்குறது, இதெல்லாம் எதுக்கு? அங்கேயே வளைகுடா நாடுகளில் இன்னும் 50 வருஷமோ 60 வருஷமோ அங்கேயும் எண்ணெய் கிணறு துந்து போயிடும், இல்லாமல் போயிடும். அதனால் மூடி வச்சுக்கிற எண்ணெய் கிணறு வந்து அப்படியே எண்ணெய் இருக்குன்னு நம்மளால் இது பண்ண முடியாது. உள்ளே இறங்கினாலும் இறங்கி போயிடும். ஓப்பன் பண்ணுங்கள், மறுபடியும் வந்து எண்ணெய் வளத்தை சப்ளை பண்ணுங்கள், குறிப்பாக மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுங்கள், பொருளாதாரத்தில் முன்னணியில் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்குது. ட்ரம்ப் என்ன சொல்கிறதுனா, தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தார். வந்து அமெரிக்காவின் இந்த நீதித்துறை, பொதுவாக வந்து நீதித்துறையினுடைய ஈரல் வந்து கெட்டு போயிருக்குது. அந்த ஈரல் கெட்டு போனதை நான் ஆட்சிக்கு வந்தால் சரி செய்கிறேன், கண்டிப்பாக சரி செய்வேன் அப்படின்னு. அதையே தான் பதவியேற்ற பிறகு அவர் சொன்னது. வந்து இந்த கெட்டுப்போன இந்த நீதித்துறை, குறிப்பாக நீதிமன்றங்கள், இதில் என்னென்னா இனிமேல் இந்த கருப்பு, அப்புறம் வெள்ளை, ஏஷியன், அப்புறம் வந்து ஆப்பிரிக்கன், அப்புறம் ஏஷியன் அமெரிக்கன், ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், இந்த மாதிரியான பாகுபாடெலாம் கிடையாது. எல்லாம் ஒரே இனம் தான், ஒரே ஒரு இனம் தான். இங்கே வந்து கருப்பர் வெள்ளை இந்த பாகுபாடெலாம் கிடையாது. நீ அமெரிக்கனா மட்டும் தான் இரு. அதுக்கு அந்த நீதியும் அந்த சட்டமும் வேறு விதமாக மாற்றி வைக்கப்படும் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு ஏகப்பட்ட கிளாப்ஸ். இதெல்லாம் தாண்டி அவர் ட்ரம்ப் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நம்ம சொல்லியிருந்தீங்களா, இந்த பாலினங்களை மாற்றி அதில் நோய்களை பரப்பி அந்த நோய்களுக்கு வந்து ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சி அந்த தடுப்பூசியை வந்து சோதனை பண்ணி அதை வந்து மருந்தாக விற்கிறது மாஃபியாகுது. இதில் இன்னொரு விஷயமும், ஒரு நிறைய அளவில் வந்து மக்களை குறைப்பதற்கான ஒரு சதி வேலையை நடந்திருக்கு, அதை நான் விடமாட்டேன் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு உருக்கமான ஒரு விஷயமா என்ன சொல்லியிருக்காரு அவருக்கு அங்கேயும் சென்டிமெண்ட்லாம் உண்டு. அது நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்த பொழுது என்னுடைய தலைக்கு வைக்கப்பட்ட அந்த குறி, துப்பாக்கியில் ஒருத்தன் சுட்டிருப்பாங்களா, அந்த குண்டு வந்து என் தலையில் பாஞ்சிருந்துன்னு வச்சுங்க, இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி பேசியிருக்க முடியாது. ஆனால் என் காதோடு அது உரசிட்டு போயிடுச்சு. அதற்கு காரணம் வந்து இறைவன் மீண்டும் இந்த அமெரிக்காவில் அதிபராகி அமெரிக்காவில் நிறைய மாற்றங்களை செய்து மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு அனுப்பிச்சி வச்சிருக்காருன்னு ஒட்டு மொத்தமாக எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஒட்டு மொத்தமாக அடித்த மாதிரி கிளாப்ஸ். இதெல்லாம் மீறி நீங்கள் ட்ரம்ப் மேலே 1000 ஏதாவது குற்றச்சாட்டுகள், ஒரு கிறுக்கையான்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மகா கிறுக்க இருந்தாலும் வந்து 70 வயசாகுது. சில கிறுக்கனாக இருக்கிற ஆட்கள் தான் சில விஷயங்கள்லாம் வந்து ஓப்பனாக பண்ண முடியும். இப்போ என்னென்னா, அமெரிக்காவில் இருக்கிற அந்த பனாமா கால்வாய் இருக்கு இல்லைங்களா, அது அவங்களுக்கு தான் நம்ம சொந்தம்னு நினச்சிட்டு இருக்கோம். அது இவ்வளோ காலம் சீனா வந்து பராமரிச்சிருக்கு. அதை முதல்ல பிடுங்கடான்ட்டான். அங்கேருந்து முதல்ல பிடுங்க, நீ யார் அங்கேருந்து வந்து இங்கே வந்து நீங்கள் பராமரிக்கிறதுக்கு? இதெல்லாம் மாரி சரி, இந்தியர்களுக்கு சாதகமான விஷயங்கள் இல்லை. ஏன்னா அதுலேயும் ஒரு செக் வச்சாச்சு. இந்தியர்களும் கிடையாது. வந்து பொதுவாக உண்டு. நீங்கள் அமெரிக்காவில் என்னடா, இங்கேருந்து கல்யாணம் பண்ணிக்கின்னு போயிட்டு அங்கே போய் குழந்தை பார்த்துக்கிட்டுன்னு வச்சுங்க, அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அங்கே அந்த குழந்தைக்கு சிட்டிசன் கிடச்சாலும் நீங்களும் அங்கே நிரந்தரமாக இருக்கலாம். அதுக்கு ஒரு செக் வச்சாச்சு ட்ரம்ப். இனிமேல் அது மாதிரி எந்த நாட்டிலேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கின்னு வந்து இங்கே குழந்தை பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு சிட்டிசன்லாம் கொடுக்க முடியாது.
ஒரிஜினல் அமெரிக்கனா இங்கே தான் இருக்கணும், இங்கேயே பிறந்து இங்கேயே இருந்து இங்கேயே கல்யாணம் பண்ணி இங்கேயே வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இது அது எல்லாருக்கும் பெருமளவில் அது இந்தியர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்குது. இதெல்லாம் மீறி எனக்கு ட்ரம்ப் கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, யாருமே வரலாற்றில் செய்யாத ஒரு விஷயம், அமெரிக்காவினுடைய பரம எதிரி அல்லது வடகொரியாவினுடைய பரம எதிரி 2 நாடு தான். வடகொரியாவில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க, அந்த குழந்தை காதலியே சொல்லுவாங்களாம் வந்து, உன் எதிரி அமெரிக்கா, உன் எதிரிக்கு அமெரிக்கா, உன் எதிரி இங்கே நம்ம ஊரில் இருந்து பேர் வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு விஷயம் உண்டு. அப்படியாப்பட்ட அந்த வடகொரியாவை பரம எதிரியான அந்த வடகொரியா அதிபருடன் ட்ரம்ப்போடு பேச்சுவார்த்தை நடத்தினார் இல்லைங்களா, அது தோல்வியோ வெற்றியோ அது மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததே வந்து உலக சரித்திரத்தில் முக்கியமான ஒரு விஷயம். இது எந்த அமெரிக்க அதிபரும் செய்யாததை செய்ய முடியாததை செய்தார் அப்படின்னு. இப்போ மீண்டும் என்ன சொல்லியிருக்காங்க, அங்கே இருக்கிற உளவுத்துறை FBI மாதிரியான உளவுத்துறை என்ன சொல்லுது, உச்சகட்ட பாதுகாப்பு ட்ரம்ப்புக்கு கொடுத்தே ஆக வேண்டும், ஏன்னா அவருடைய உயிருக்கு கண்டிப்பாக உலை வைக்கப்படும். காரணம் என்னென்னா, இவ்வளோ சட்டங்கள் மக்களுக்கான சட்டங்களாக இருக்கும் பொழுது கிரிமினலுக்கு எதிராக, மருந்து மாஃபியாக்களுக்கு எதிராக, வேண்டப்படாத ஆட்களுக்கு எதிராக அமெரிக்காவை பிடிச்சிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க சிலர், ஏன்னா இப்போ நடந்த இந்த தீ விபத்து நடந்ததில்ல, இந்த நம்ம லாஸ் ஏஞ்சல்லேருந்து ஆரம்பித்து ஹாலிவுட் ஸ்டுடியோவே வந்து இதுவாகி போய் இதெல்லாம் கூட ஏலியனுடைய வேலை அப்படின்ற மாதிரியான ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஏலியன் உள்ளே வர்றதுக்கு காரணமே வந்து கடந்த ஆட்சியில் ஜோ பைடன் தான் காரணம்ன்றாரு ஒரு விசாரணை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ மனிதன் இருக்கிற இடத்துல ஏலியனே உண்மையாக இல்லையான்னு தெரியல, ஆனால் அங்கே வந்து ஊடகங்கள் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அடித்து சில கட்டுரைகள்லாம் சொல்லியிருக்காங்க, சில பேர் அதெல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ ஏலியனே உள்ளே வர அளவுக்கு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அப்போ மனிதன் மீது, மனித இனத்தின் மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ கோபம் அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டிருக்கு. இது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு விஷயமாக அவருக்கு உயிருக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்படும். அதனால் உச்சக்கட்ட பாதுகாப்பு அவருக்கு தேவை அப்படின்னு. இந்த 4 ஆண்டுகள் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் வந்து மறுபடியும் நான் சொல்கிறது தான், ட்ரம்ப்பை நீங்கள் வலதுசாரி இடதுசாரி என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிங்க, அந்த அமெரிக்க மக்களே வந்து இந்த விஷயம் ரொம்ப ஓவராக வந்து இந்த சுதந்திரம்னுவாங்கல்ல, அந்த சுதந்திரம் ஒரு கட்டத்தில் ஓவராக போச்சுன்னு வச்சுங்க, ஒரு வெறுத்து போயிடுவாங்க. அதை தான் இந்த ஜோ பைடன் நம்ம கமலா ஹாரிஸுக்கு அது பங்குண்டு. ஓவராக போய் ஒரு கட்டத்தில் என்னென்ன பண்ணணும் பிறகு ஒரு வெறுத்து போயிட்டான். இருந்தால் வந்தான், அடிச்சாம் பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆடுற மாதிரி அடித்து தூக்குனா பாருங்க. இதெல்லாம் தாண்டி அமெரிக்க மக்கள் வேண்டிக் கொள்வது, இந்த 4 வருட காலம் இந்த ஆட்சியை ட்ரம்ப் பண்ணி இந்த சட்டங்களை அப்படியே நிறைவேற்றினால் அமெரிக்கா உண்மையிலேயே வந்து உலக நாடுகளில் ஒரு பொன்னான நாடாக, மிக முக்கியமான நாடாக, மிக மிக முக்கியமான நாடாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று ஊடகங்கள் முதல் கொண்டு அங்குள்ள மக்கள் வரைக்கும் அதை பேசுகிறாங்க. அவருடைய ஆட்சி தொடரட்டும். வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.